காலையில் பார்த்திங்கன்னா இந்த காக்கா டெய்லி வந்துடுங்க. சரி நானும் அதுக்கு ஏதாவது ப்ரெட்டு அப்படி வைப்பேன். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த வெறும் ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் வைக்கும்போது அதனால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தண்ணி வைக்க ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா நம்மளோட பயங்கர ஸ்மார்ட்டுங்க. அந்த தண்ணி இது பாருங்களேன், பேசுகிறத கேட்குது. அந்த தண்ணியில் என்ன பண்ணுது, அந்த ப்ரெட்டை முக்கிடுது. அந்த தண்ணியில் அந்த ப்ரெட்டை முக்கிட்டு அழகாக சாப்பிடுது. இன்றைக்கி எங்கள் வீட்டு கோலம் பாருங்கள், நான் தான் போட்டேன். எனக்கு தெரிஞ்சது இந்த 2 கோலம் தான். இது ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டார் மாதிரி. எப்போவுமே எங்கள் வீட்டு வாசலில் வந்து எங்களுடைய விளக்கு தீபங்கள் இருக்கும். பாருங்களேன், அழகாக என்ன பண்ணுது, கொத்தி கொத்தி சாப்பிட்டு அது அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து நான் வந்து இதை செய்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா காலையில் டெய்லி வந்து நான் தான் காஃபி, ஏதாவது பிஸ்கெட்டு ஏதாவது கொடுப்பேன். அவர் காலையில் பசிக்கும்ன்ட்டு. அவர் இறந்ததுலேருந்தே நான் இதை கடைப்பிடிச்சிட்ருக்கேன். எனக்குள்ளே ஒரு சந்தோஷங்க. எங்கள் அப்பாவே வந்து காக்கா உருவில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். உண்மையிலே முடிஞ்சால் நம்மளும் வந்து பறவைகளை நேசிப்போம், பறவைகளுக்கு ஏதாவது செய்வோம். இந்த பாருங்கள், இது பாருங்கள், பார்த்திங்களா அழகாக அதில் போட்டுருமா. போட்டுட்டு சூப்பராக முக்கிட்டு இது கொஞ்சம் சாப்பிடும், கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போகும். எப்படி அழகாக சாப்பிடுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டாச்சு. இவர் வந்து எப்போவுமே கடைசியாக வந்து சாப்பிடுது. என்ன அழகாக சாப்பிடுது பாருங்கள். பசிக்குதா அவனுக்கு? எவ்வளோ பசி இருக்கும் போல் பாருங்கள், எவ்வளோ பீஸ் சாப்பிடுது. அழகாக சாப்பிடுது. இனிமேல் நான் இங்கே நின்றுட்டு இருந்தால் அது சாப்பிடாது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையான நாளாய், மகிழ்ச்சியான நாளாய். இப்போ இந்த வண்டி ஓட்டுறவங்க ஏன் தான் இவ்வளோ சுத்தமாக ஓட்டுறாங்களோ தெரில. ரொம்ப ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ஸோ நான் காஃபி குடிக்க போகிறேன். நீங்களும் இந்த நாள் இனிமையான நாளாய், உங்களுக்கு பிடிச்ச நல்ல காரியத்தோடு கூட தொடங்குங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மகிழ்ச்சி என்பது நம்மை சார்ந்தது தவிர அது வந்து வெளியே இருந்து வராது, நமக்குள்ளே இருந்து தான் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. வேறு என்னங்க சொல்ல, என்னுடைய அடுத்த அனுபவத்தை உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன்.